விக்ரம் வந்து ரூமை வந்து ரொம்ப மோசமாக வச்சுட்ருக்காரு. அதை பார்த்த வேதா வந்து என்ன இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா தான் வச்சுருக்கேன். இப்போ 2 வாரம் தான் நான் வெளியே இருந்தேன். அதுக்குள்ளே ரூம் இப்படி நாஸ்தி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற கட்டி அழகாக வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரூமை அவ்வளோ அழகாக பெட்ஷீட்லாம் மாற்றி தலைக்கடி வரலாம் மாற்றி அந்த இடம்லாம் அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சிடறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கல்ல இப்படி தான் ரூமை வச்சுக்கணும் புரியுதா? நீங்களும் வச்சுருந்தீங்க குப்பை மாதிரி பாருங்கள் எப்படிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் யோசிக்கிறாரு. பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு. என்ன கலைஞ்சா தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நேராக இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் ஆஃபீஸில் மட்டும் அப்படி நீட்னஸாக இருக்கணுன்றீங்க. இங்கே வந்து ரூமை மட்டும் இப்படி வச்சுருக்கீங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுறேன், க்ளீனாக வச்சுக்கிறேன் போதுமா அப்படின்னோடனே, பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து சிரிக்கிறாங்க. உடனே வந்து விக்ரமும் வந்து சரி நீ சொன்னால் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னோடனே உடனே வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம வந்து வேதாக்கு உடனே வேதா வந்து அப்படியே பார்த்து வெக்கப்படுறாங்க. விக்ரமும் அப்படியே வந்து வேதாவே பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக தன்வி வந்துடுறாங்க. தன்வி வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. என்னாச்சு? ஏன் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா நம்ம வீட்டில் என்ன நடக்குது வந்து பார்த்தீங்களா? நீங்கள் பாட்டுன்னு ரூமில் இருக்கீங்க. என்னாச்சு? வாங்கம்மா உங்களை கூட்டின சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே வந்திருக்காங்க. என்னாச்சு எல்லாருமே வந்திருக்கீங்க? வேற என்ன விசேஷத்துக்கு தான் நாள் குறிக்க வந்திருக்கோம். என்ன விசேஷம்? எல்லாம் தாலி பிரித்து கோக்கறது தான். இதை பெரிய ஃபங்க்ஷனாக வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வேதா வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சிம்பிளாக நடத்தினா போதும் அப்படின்றாங்க. நீ கம்முனு இரு வேதா, இவ்வளோ நாள் கழிச்சு நீ தான் வீட்டுக்கு வந்திருக்க, இதை நல்லபடி நடத்தணும். வேணாக்கா சொன்னால் கேளுங்க நந்தினி அக்கா, இந்த ஃபங்க்ஷன் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்க இந்த மாதிரி டைமில் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல வேதா, நான் உனக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டேன், அதனால் ஃபங்க்ஷன் நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை நான் சொன்னால் கேளுங்க, இப்போ உங்கள் வீட்டுக்காரும் வந்து அப்படி சொன்னோன்னே உடனே நந்தினி அப்செட் ஆகிடுறாங்க. நான் தப்பாக வந்து எதுவும் சொல்லலை, அவரும் இல்லைல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வேதா சொன்ன மாதிரி சிம்பிளாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் நந்தினியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க வேதா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. பரவாயில்ல நானும் நினச்சேன் ஃபங்க்ஷனாக வைக்க போகிறாங்களே பெரிய ஃபங்க்ஷனாக, அப்போது வந்து எங்கள் அக்கா மனசு கஷ்டப்படணும்னு நினச்சேன். ஆனால் நீ வந்து பக்குவமாக சொன்ன வேதா, உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரியாதா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து உனக்கு எப்படி தெரியும் வேதா? எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்களோடது எல்லாமே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அதனால் நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கள் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே நிஜமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, அவள் ஃபஸ்ட்லேருந்தே உங்கள் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டா, எல்லாமே வந்து அவளுக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன், அவள் எல்லா ரிப்போர்ட்ஸும் எப்படி எப்படி இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உனக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது நம்ம டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையா? அதெல்லாம் கிடையாது, வேதா உன்னை ஃபாலோ பண்ணதால இந்த அளவு நீ ஹெல்த்தியாக இருக்க அப்படின்னோடனே உடனே வேதாக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க நந்தினி. கோவப்பட்டாலும் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கே வேதா அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா நீங்கள் என்னக்கா இதுக்கெல்லாம் போய் கண் கலங்குறீங்கன்னு கையை பிடிக்க